என்னங்க கமல் சார், அந்த சேர் இப்போ தான் பூர்ணிமா பக்கம் திரும்பியிருக்கு போல, அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப லாங் பேக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோமோ 2 எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இடையில ஒரு தூக்கமும் போட்டேன். ப்ரோமோ 2 வந்து இத பார்த்தாக்கா, அட கடவுளே! என்ன கமல் சார் பேக் டூ தி ஃபார்ம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆனா, இதெல்லாம் ப்ரோமோல மட்டும் தான் காட்டுவாங்க அப்படிங்கிற மாரி இன்னொரு பக்கம் எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த சீசன்ல எல்லாமே அப்படிதான். ப்ரோமோவ பார்த்தா பயங்கரமா அடிச்சு தும்சமெல்லாம் பண்ற மாரி இருக்கும். உள்ள போய் எபிசோடோ இல்ல லைவோ பார்த்தா சும்மா சாதாரணமான ஒரு மேட்டரா இருக்கும். சரி ஓகே. இப்போ ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ பார்த்துடலாமா? நம்மளோட சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ் பரிமாறினாங்கல்ல, ஃபஸ்ட்டு ரவீனா, மணி இவங்க வந்து கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து விஜய் வந்து ஜெயிக்க வைப்போம். ஸோ நம்ம காசு எல்லாமே விஜய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த புள்ளி கேங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மொத்தமாக அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக ரவீனா வந்து மணிக்கு கொடுத்தது வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க அண்ட் சேவ் பண்ணணும்னு கொடுத்தாங்க. ஓகே, அது வந்து அவங்க 2 பேரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் இவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, பிளானிங்காக ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணது தான், ஒருத்தர் பேசிக்கிட்டு. அந்த இடத்துல பிக் பாஸ் செம்மையாக போட்டு திட்டுன்னு வந்து திட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் யார்கிட்ட என்னென்ன கேஷ் இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி வைங்க, நாளைக்கு காலையில் வந்து நான் ஸ்கோர் போர்ட் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாப்புல. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாயா, பூர்ணிமா இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சண்டை வந்துருச்சு. அது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஷை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க கையில் என்னென்ன இருந்துச்சோ அது அவங்கவுங்க வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் போர்டில் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாப்புல. அப்போ மாயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயோ எப்பா தயவுசெய்து எனக்கு அந்த 4000 குத்துருங்கப்பா, ஏன்னா நான் தான் கடைசி ஆடினேன். அப்புறம் வந்து கேஸ் என் மேலே ஃபைல் ஆகிடும். அப்புறம் வீக்கெண்டெல்லாம் வந்து பயங்கரமாக என்னை பிடிச்சி செய்யணும் வந்து செஞ்சுருவார் கமல் சார். ஸோ அதனால் என்கிட்ட எனக்கு அந்த காசை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க மாயா. அதுக்கு பூர்ணிமா வந்து இருங்க, எல்லோரும் மாட்டினா ஒன்றா மாட்டுவோம், ஒன்றை தானே மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரச்சனைனா சமாளிங்க ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி முன்கூட்டியே கடன் வாங்கியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் நான் என்கிட்ட காசு வந்த உடனே அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பூர்ணிமா. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அண்டு கமல் சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா ரவியை இன்றைக்கெல்லாம் பேசவே விட காணும். ஏன்னா இது நம்மளை மட்டும் பேசவே விடலையே அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கிட்ட அவங்களா கை தூக்கி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார், என்னங்க கை தூக்குறீங்க, சொல்லுங்கள் பூர்ணிமா, நீங்கள் சொல்கிறதா நாங்கள்லாம் செய்யணுமா, நீங்களாக ஒரு பதிலை வந்து ரெடி பண்ணுவீங்க, என்னன்னாலும் நான் பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வருவீங்க. ஏங்க சார் ஒரு பூவை கொண்டு வாங்க சார், இந்த காதில் வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பூர்ணிமா, நான் அந்த காதில் வச்சுக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? என்ன வேணால் நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க, சாரி 3 கோடி பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து வச்சு செய்ன்னு வந்து செஞ்சுருக்காரு. ஸோ சம்பவம் ஓவர்லோடட். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பூர்ணிமா அண்ட் மாயாவை வந்து வறுத்தெடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்படி ஒரு வேளை கமல் சார் வந்து வறுத்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் அவராகவே கெடுத்துப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்கள சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.